வெல்கம் டு மை வசுந்தரா தமிழ் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு எல்லோருக்குமே பிடிக்கிற ஒரு குழம்பு தாங்க, மணத்தக்காளி குழம்பு பண்ணி காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். மணத்தக்காளி குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சமாக மணத்தக்காளி, கரைத்த புளி, ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணியது, அரைத்த தேங்காய். மணத்தக்காளி குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா பார்க்கலாங்க. சமையல் எண்ணெய் 3 டீஸ்பூனு, கடுகு 1 டீஸ்பூனு, மிளகாய் வத்தல் 4, மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, சின்ன வெங்காயம் 100 கிராமு, தனியாத்தூள் 1,5 டீஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூனு, சாம்பார் பவுட்ரு 1 டீஸ்பூனு, 4 பல் பூண்டு, கறிவேப்பிலை கொஞ்சம், வெல்லம் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, தனியாத்தலை கொஞ்சம். இப்போ நம்ம முதல்ல மணத்தக்காளியை இது வறுத்து தனியாக எடுத்துக்கலாங்க. கேஸ் ஆன் பண்ணிட்டுங்க, சமையல் எண்ணெய் ஊற்றிருக்கு, சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சிங்க. நம்ம இப்போ மணத்தக்காளி போட்டு இதில் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் வந்த பிறகு எடுத்துக்கிடலாம். ஒரு 2 நிமிஷத்தில் இதை எடுத்துக்கிடணும். கொஞ்சம் ஸ்டீம் கம்மியாக வச்சுக்கிடலாம். இப்போ எடுத்துக்கிடலாம். எடுத்து தனியாக வச்சுக்கிடலாம். எண்ணெய் இப்படி வடிச்சிட்டு பூரா எடுத்துக்கிடலாங்க. இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம். அதுலேயே தான் நம்ம கடுகு போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ கடுகு சேர்த்துக்கிடலாம். கடுகு இப்படி நல்லா வெடிக்கணுங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம். காய்ந்த மிளகாய் சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்துடலாம். இது நல்லா ப்ரௌன் ஆகட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் ப்ரௌன் ஆகட்டும். கொஞ்சம் சால்ட்டை சேர்த்துக்கலாம் ப்ரௌன் ஆகிறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம். ஆனியன் ப்ரௌன் ஆகிடுச்சுங்க. இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் பவுட்ரு, தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். 2 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கரைத்த புளி சேர்த்துக்கிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொதிக்கட்டுங்க. 3 நிமிஷம் கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடலாம். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கொதி வரட்டும். 2 நிமிஷம் கழிச்சிங்க நம்ம கொஞ்ச மணத்தக்காளி இதுலேயே சேர்த்துக்கிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இதை 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. நான் 1,5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். 5 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. இடையில ஒரு வாட்டி நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்க, நல்லா கொதிச்சு வருது மணத்தக்காளி குழம்பு. இப்போ நம்ம வெல்லம் சேர்த்துக்கிடலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 6-7 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம தேங்காய் ஊற்றணுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். பிளேட் போட்டு மூடி வச்சுருவோம். கொஞ்சமாக பெருங்காய பவுட்ரு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தேங்காய் ஊற்றின பிறகு நல்லா கொதி வந்துடுச்சு. இன்னொரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். 2 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் தனியாத்தலை சேர்த்துக்கிடலாம். நம்ம மணத்தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மணத்தக்காளி குழம்புங்க இட்லி கூட சூப்பராக இருக்கும், சாப்பாட்டு கூட சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கங்க.